இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஆன்லைன் வழியாக இந்த செய்தியை கேட்கிற கவனிக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் அவருடைய 4வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே, அந்தப்படியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள். எங்கள் உள்ளத்திலே, என்னுடைய உள்ளத்திலே பழைய ஆவி அல்ல, புதிதான ஆவி உள்ளவர்களாக நான் இருக்க வேண்டுமே. நான் போன வாரமே சொன்னேன், இந்த புதிய ஆவின்னு என்ன அர்த்தம்னா, பைபிள் சொல்லுகிறது தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்வதுதான் புதிய ஆவி. பரிசுத்தத்திலும் மெய்யான நீதியிலும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய மனிதனை நம்முடைய உள்ளத்திலே தரித்திருக்கு. பழைய மனுஷன் இருக்கக்கூடாது. பழைய மனுஷன் பழைய ஆவி கிரியை செய்யும், மோசம் போக்கும் ஆவி, நம்மை தவறாய் நடக்க பண்ணுகிற ஆவி, எரிச்சலை கொண்டு வருகிற ஆவி, கோபத்தின் ஆவி, பழிவாங்கும் ஆவி, எவன் பெரியவன், நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டை போடுற ஆவி. சபைக்குள்ள அந்த மாதிரி ஆவி கிரியை செய்யக்கூடாது. நீ பெரியவனா இருக்க வேண்டுமானா நீ பணிவிடைக்காரனா இருக்கணும். நீ முதன்மையானவனா இருக்கணும்னா நீ ஊழியக்காரனா இருக்கணும். ஊழியம் செய்யாதவன் முதன்மை இடத்திற்கு வர தகுதி இல்லை. நீ பெரியவனாய் மாற வேண்டுமானால் இன்னொருடைய காலை கழுவக்கூடிய ஒரு பணிவிடைக்காரனா இருந்தா தான் நீ பெரியவனாக நீ மாற முடியும். உன் பலத்தில் உன் இதில் நான் பெரியவன் அப்படிங்கிற அந்த ஸ்பிரிட்ல நம்ம இருக்கக்கூடாது. அதெல்லாம் பழைய ஆவி. உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக இருக்கணும் என்பது. இதெல்லாம் பிசாசு அப்படி கோத்து விடுவான். நீ இப்படி இருக்கிற, அவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படி கொஞ்சம் உன்னை நீ கொஞ்சம் பில்டப் பண்ண காணுமா. நீ பில்டப் பண்ண தோத்திரம், அந்த பில்டிங்லாம் கீழே விழுந்துடும். சோத்திரம். கர்த்தர் உன்னை பில்டப் பண்ணணும்னா நீ உன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய ஆவினாலே நீ நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுது, உங்கள் உள்ளத்தில் என்ன ஆவி உள்ளவர்களாய் மாறணும்? புதிதான ஆவி. நான் போன வாரமே சொன்னேன், இந்த பழைய காரியங்களை ஒப்பு தட்டி டிங்கரிங் வேலை பார்த்து பட்டி பார்த்து ஒடுக்கு தட்டி சோத்திரிக்கிறோம். ஓட்டையான பாத்திரத்தை ஒட்டு வச்சு சோத்திரிக்கிறோம். கிழிஞ்சு போன சட்டையை தைச்சி சோத்திரிக்கிறோம். ஆதி காலத்து நடக்கிற மாதிரி கிறிஸ்தவ ஜீவியம் கிடையாது. பழைய மனுஷனை கலைத்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக என்ன செய்யணும்? நீ மாறணும்னு ஆண்டவர் நம்மோடு கூட பேசு. அல்லேலூயா. பழைய மனுஷனே இருக்கக்கூடாது. அதனால்தான் 51ஆம் சங்கீதம் 10 தாவீது சொல்ற, ஆண்டவரே புதிய இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை உள்ளத்தில் புதுப்பியும். என்னுடைய ஆவியை புதுப்பிங்கப்பா, என் ஆவியை புதிதா மாற்றுங்க ஆண்டவரே. கையை தட்டி வாயை திறந்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் உள்ளத்தில் புதிதான ஆவியை, ஆண்டவரே நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவிய என் உள்ளத்துல புதுப்பீங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய குணமே, உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற ஆவியாகிய குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது.
அப்போ ஆவி என்ன? அவனுடைய கேரக்டர், குணம், ஆவியாகிய குணம். ஒருத்தனுடைய ஆவியை வச்சுதான் அவனுடைய கேரக்டர் தீர்மானிக்கப்படுது. ஆவி என்பது நீங்க வேற மாதிரி நினைத்து கொள்ளக்கூடாது. என் சுபாவம், என் ஆவி, என் கேரக்டர். சோத்தரிக்கிறோம். நிறைய பேர் புறம்பான அலங்கரிப்பை முக்கியப்படுத்துறாங்க. ஆனால் பேதுரு சொல்லுகிறார், அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள இருதயத்தில் மறைந்திருக்கிற சோதரிக்கிற குணமாகிய ஆவியாகிய குணமே உங்களுக்கு எப்படி இருக்கட்டும்? அலங்காரமா இருக்கட்டும். அதுவே தேவ பார்வையில் விலையேற பெற்றதா இருக்கிறது. நம்முடைய ஆவியை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம போன வாரமே பார்த்தோம், ஆண்டவர் அந்த சீசன்ல பார்த்துக்கிட்டாரு, நீங்கள் என்ன ஆவியோடு இருக்கிறீங்கப்பா? உங்க ஆவியே சரியில்லையே. என் கூட 3 வருஷமா ஊழியம் செய்றீங்க, ஆனா உங்க ஆவி சரியில்லையப்பான்னு சொல்றார். சூத்திரம். இன்றைக்கு 4வது சீஷடத்தில் காணப்பட்டத பழைய ஆவியை ஒன்றை பார்த்துட்டு நம்ம சோத்திரிக்கிறோம். நமக்குள்ள இருக்க வேண்டிய புதிய ஆவியை சிலதை நம்ம வேகமாக பார்க்கலாம். என்னோடு கூட மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் சோத்திரிக்கிறோம். அதில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 36வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். சோத்திரிக்கிறோம். 36லிருந்து 40 வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். அப்போது அங்கே கெத்செமனே தோட்டத்தில் சோத்திரிக்கிறோம், ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் சீஷர்களை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு கல்லெறிகிற தூரமாய் போய் ஆண்டவர் போய் ஜெபிக்கிறார். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அந்த ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது அந்த கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய ஜெபத்தை விட்டு எழுந்து சீஷரிடத்தில் போய், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரமாவது என்ன செய்ய கூடாதா? நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதா? நான் ஜெபிக்கிறத நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, நீங்களும் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி அவர்களை ஜெபத்திற்கு உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறார். ஆனால் பைபிள் சொல்லுகிறது 40வது வசனம் பாருங்க, மத்திய 26:40. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, ஜெபிக்கத்தான் சொல்லிட்டு போனார், ஆனால் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? 41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு சொல்றாரு. ஆவி உற்சாகம் உள்ளதுதான். நல்ல கவனிங்க, ஆவி எப்படிப்பட்டது? உற்சாகம் உள்ளதுதான். ஆனா மாம்சம் எப்படிப்பட்டது? பலவீனமானது. அப்போ இங்க ஒரு ஆவியை கண்டுபிடிக்கலாம். உள்ள இந்த வசனத்துக்குள்ள விஷயத்தை பார்த்தா அவர்களுக்குள்ள கன நித்திரையின் ஆவி இருக்கிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்குள்ள உற்சாக ஆவி இருந்தா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா கனநித்திரை ஆவி இருந்தா அவங்களை என்ன பண்ண விடாதுங்க? ஜெபம் பண்ண விடாது. இப்போ உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சர்ச்சுக்கு வந்த உடனே கொட்டாவியா வருது. சர்ச்சுக்கு வந்த உடனே எப்படா சர்வீஸ் முடியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, எப்படா நம்மளை வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன காரணம்? ஆவியில் என்ன இல்லைங்க? உற்சாகம் இல்லை. பைபிள் சொல்லுது உடம்புல பலவீனம் இருக்கத்தான் செய்யும். கர்த்தர் ஒத்துக்கிறார், மாம்சம் பலவீனம் உள்ளதுதான். மாம்சத்தில் இடுப்பு வலிக்கும், தலை வலிக்கும், கை வலிக்கும், கால் வலிக்கும், ஒரு மாதிரி தூக்கணுன்ற மாதிரிலாம் சரீரத்தில் எண்ணங்கள்லாம் வரதான் செய்யும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், அது எனக்கு தெரியும். ஆனால் ஆவி உற்சாகமாக இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவியில உற்சாகமா இருந்தா சரீரத்தில் என்ன பலவீனமா இருந்தாலும் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப இப்ப என்ன சொல்லும்? ஆண்டவரே என் ஆவியை புதுசா மாத்துங்க. ஆண்டவரே என் ஆவியில ரொம்ப டல்லா இருக்குது. சோத்திரிக்கிறோம். சர்ச்சைக்கு சர்ச்சைக்கா, ஊழியன ஊழியத்துக்கா, ஆனா டூருக்கு சொல்லு, ஊர் சுத்துறதுக்கு சொல்லு, ஊர் கதை, உல கதை, அவன் வீட்டு கதை, இவன் வீட்டு கதையை சொல்லு. ஃபோனில் பல மணி நேரம் பேசலாம். சோத்திரிக்கிறோம். உட்காந்துக்கிட்டு அந்த கதை இந்த கதைலாம் பேசலாம். ஆனால் 1 மணி நேரம் ஜெபிக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஜபமே கிடையாது. தோத்திரம். இதனால தான் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, சபையில் ஒரு பெரிய எழுப்புதல் இல்லாத காரணம் என்ன? கதை பேச நேரம் இருக்கு, சோத்திரிக்கிறோம், வெட்டி கதை பேச நேரம் இருக்கு, ஆனால் தேவனோடு இணைந்து ஜெபிக்க முடியலையே. அப்ப எங்க குறைவு இருக்குன்னா ஆவியில பிரச்சனை இருக்குது. ஆனா உங்க ஆவி புதிதான ஆவியாய் மாறுமானால் சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருப்பீர்கள். கைகளை தட்டி வாயை திறந்து, ஆண்டவரே எங்க உள்ளத்துல புதிதான ஆவியை தாங்க. பழைய ஆவி இல்ல ஆண்டவரே, இந்த ஜப ஆவி எங்களுக்குள்ள தாரும். அதனாலதான் ஃபாதர் பெர்சோ ஜபாவி என்னில் ஊற்றுமையா
ஸ்தோத்திரிக்கிறோன்னு சொல்லி அவர் பாடுறாரு. நீ ஏன் பாடுற? தூங்கிங்கன்னே தோத்திரம். உனக்கு அந்த பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. தோத்திரம் ராகத்துக்காக தாளத்துக்காக பாட்டு பாடுறமே ஒழிய உங்க ஆவி ஜபாவியா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். நான் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே நாம் தானியேலின் ஜபத்தை தியானிச்சுட்டே இருக்கிறோம். கொஞ்சம் உங்களை கரெக்ட் பண்ணுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஒரு முறை, 2 முறை, 3 முறை வந்து சொல்ற, ஜெபம் பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்ணுங்கப்பா, நீங்க ஜெபம் பண்ணுங்கப்பான்னு சொல்றாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவர்கள் ஜெபித்ததாக பைபிள் இல்லை. அந்த ஜெபிக்கணும் வராங்க, தூக்கம் அதை மேற்கொண்டு விடுகிறது. நிறைய நேரம் உங்க ஆவி சரியில்லாததுனால உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டுப்படுது. அந்த பைபிள் சொல்றது, மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஆவிக்கு விரோதமாய் மாம்சம் என்ன செய்யுது? போராடுகிறது. சோத்திரிக்கிற ஆவி சொல்லுது, நீ ஜெபம் பண்ணு, ஊழியம் செய்யு, அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நிற்காத, ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறாரு, நீ எழும்பு அப்படின்னு ஆவி சொல்லுது. மாம்சம் சொல்லுது, நீ கொஞ்சம் விடு, அவங்க ஊழியம் செய்யட்டும், அவங்க போகட்டும், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். நீ கொஞ்சம் கோபத்தை மெயின்டைன் பண்ணிக்கினே இரு, நீ மன்னிக்காமலே இரு, நீ விட்டு கொடுக்காமலே இருன்னு மாம்சம் நமக்கு தூபம் போட்டுக்கிட்டு இருக்கு. இயேசுவின் நாமத்தில் அன்றைக்கு கலாத்திய சபையை பார்த்து சொன்னார், ஆவியில ஆரம்பம் பண்ணின நீ மாம்சத்தில் முடிவு பெறலாமா? ஆவியில தொடங்கின நாம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவியிலேயே முடிக்கணும். அல்லேலூயா. மாம்சம் நமக்கு தப்பான ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், தப்பான எண்ணங்களை உண்டாக்கும், தப்பான சிந்தனைகளை நமக்குள்ள உண்டாக்கும். நாம தான் இயேசுவின் நாமத்தில் அதை அதட்டி, கன நித்திரையின் ஆவியை அதட்டி, என்ன பலவீனமா இருந்தாலும் அது நடுவில் நான் ஜெபம் பண்ணுவேன்னு ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆனா அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார், ஜெபம் பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்ணுங்கப்பான்னு. நான் பல முறை அழுது இருக்கிறேன் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது. கர்த்தர் என்ன நினைச்சு சொன்னாரோ தெரியல. 45ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்திலே வந்து, இதுவரைக்கும் ஜெபம் பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்ணுங்கப்பான்னு சொன்னவர், இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க தூங்குங்கப்பா, ஜெபிங்கன்னு சொன்ன ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு? இனி நீங்க நித்திரை பண்ணுங்கள். இனி நான் உங்களை எதுவும் சொல்ல போகிறது இல்லை, நான் இனி உங்களை கட்டாயப்படுத்த போகிறது இல்லை, நான் இனி உங்களை தொந்தரவு பண்ண போகிறது இல்லை, இனி நீங்கள் இளைப்பாருங்கள். இங்கே ஒரு எச்சரிப்பாக ஒன்று சொல்கிறேன். சில நேரம் இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், சில நேரம் ஜெபம் பண்ணுங்க, இப்படி ஜெபிக்காமல் இருக்கிறீங்கன்னு சொல்கிற அந்த ஆலோசனை நிறைய பேர் கசப்பாக இருக்கும். இப்போ வீட்டிலேயே ஒரு அம்மா அப்பா ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் பிள்ளைக்கு அது கசப்பாக இருக்குது. செல்ஃபோன் பாரு, டிவி பாருன்னா ஜாலியாக இருக்கும். ஜெபம் பண்ணுனா அந்த ஆலோசனை பிள்ளைகளுக்கு இதுவாக இருக்குது. இல்லை ஊழியக்காரன் சொல்கிறது விசுவாசிகளுக்கு கடுப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்படி நீ ஜெபம் பண்ணுன்னு உன்னை 4 பேர் சொல்கிறாங்கன்னா நீ கிருபையின் காலத்தில் இருக்கிறன்னு அர்த்தம். நீ உன்னை ஜெபிக்கிறதுக்கு, உன்னை சொல்கிறதுக்கும், உன்னை நல்ல ஆலோசனை சொல்கிற ஆளும் பக்கத்தில் இருக்கிறான்னா நீ லைனில் இருக்கிறன்னு அர்த்தம். ஒரு நேரம் வரும், அந்த நபர்களை கர்த்தர் உன்னை விட்டு எடுப்பான். அதற்கு பிறகு உன்னை ஜெபிக்க சொல்ல ஆள் இருக்காது, நீ தேவனை தேடுன்னு சொல்ல ஆள் இருக்காது. அது பயங்கரமான ஒரு நாளாக உனக்கு காணப்படும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன்னே நொறுங்குண்ட மனதாய் முன் வருகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இந்த கடைசி நாட்களிலே நீ ஜெபிக்கும்படி உனக்கு ஆலோசனை வருகிற இந்த காலத்திலே ஜெபி ஜெபி. சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி நீ மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு நீ எப்பொழுது விழித்திருந்து ஜெபி என்று உன்னை தேடி வருகிற அந்த எச்சரிப்பின் சத்தத்தை அலட்சியம் பண்ணாமல், அந்த சத்தத்தை நீ உதறி தள்ளாமல், ஆண்டவரே நான் ஜெபிப்பேன் என்று நீ உன் பலவீனத்தின் நடுவிலே நீ முழங்கால் படுவாயானால் உன்னை பலப்படுத்தும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களை உனக்கு அனுப்பி உன்னை அவர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், இனி நீங்க இளைப்பாருங்கப்பா, நான் இனிமே உங்களை நீங்க ஜெபிங்க, நீங்க பண்ணுங்கன்னு நான் இனி உங்களை சொல்ல போறதில்லை, இனி நீங்க பண்ணுங்க, அவ்வளவுதான். அந்த நிமிடத்திலிருந்து ஜெபிக்காத அத்தனை பேரும் சிதறடிக்கப்பட்டார்கள். பேதுரு இயேசுவை மறுதலித்தான், மற்ற சீஷர்கள் இயேசுவை விட்டு விலகி ஓடினார்கள். ஒரு சீஷன் கூட இல்லை. ஏனென்றால் சாத்தான் சுலக்கிலால் புடைக்கிறது போல உங்களை புடைப்பதற்கு என்ன கேட்கிறான்? உத்தரவு கேட்கிறான். நானோ
உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உங்களுக்காக என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபிக்காததுனாலே அந்த உபத்திரமாகிய சோதனையில் அவர் சிக்கினார்கள். ஒருவர் கர்த்தருக்குள் என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. எல்லாம் ஜெபிக்காதவன் நிற்க முடியாது. இனி வரப்போகிற காலம் மோசமான காலம், உபத்திரவமான காலம். எந்த ஆட்சியாளர் வந்தாலும் சரிதான், எந்த தேர்தலை யார் வந்து நின்னாலும் சரிதான். சோத்தரிக்கிறோம், எதுவும் இனி சாதகமா இருக்க போகிறது இல்லை. ஏனென்றால் கடைசி காலமா இருக்கிறதுனாலே ஒவ்வொரு காரியமும் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஜெபிக்கிறவர்களே நிலைத்து நிற்பார்கள். ஜெபிக்கிற சபையே நிலைத்து நிற்கும். ஜெபிக்கிற குடும்பமே நிலைத்து நிற்கும். உன் பலத்தினால் நிற்க முடியாது, உன் பராக்கிரமத்தினால் நிற்க முடியாது. எந்த குடும்பம் ஜெபிக்கிறதோ, எந்த தனிநபர் ஜெபிக்கிறாரோ, எந்த சபை ஜெபிக்கிறதோ, எந்த ஐக்கியத்தில் ஜெபங்கள் இருக்கிறதோ அவர்களே நிலைத்து நிற்பார்கள். ஜெபிக்கிறதற்கும் ஜெபியாதவர்களுக்குள்ள வித்தியாசம் வரும் நாட்களிலே உங்கள் கண் காணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறபடியால் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நித்திரை பண்ணுங்கள். சோதரம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ சீஷர்களுக்குள்ளே அந்த பழைய ஆவி, கனநித்திரையின் ஆவி, அந்த ஆவி அவர்களை ஜெபிக்கவே என்ன செய்யலைங்க, விடலை. சோதரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே தான் 51வது சங்கீதத்தில் தாவீது அழுகிறான், ஆண்டவரே உங்க பரிசுத்த சமூகத்தை விட்டு என்ன செய்யாதீங்க, தள்ளாதீங்க. உங்க பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து என்ன செய்யாதீங்க, எடுத்து போடாதீங்க ஆண்டவரே. உற்சாகமான ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த சங்கீதத்தில் அந்த ஆவியை குறிச்செல்லாம் சொல்றாரு. நீங்க பாருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை படிக்கலாம். 51வது சங்கீதம். சோத்தரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக மாறி சோத்தரிக்கிறோம். இது ஒரு ஜபமாக 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் சோத்தரிக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? பைபிளை கையில் எடுக்க முடியுமா? 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் ஒரு பிரேயராக சோதர, நான் வசனம் சொல்றேன்றதுக்காக நீ இல்லை, அது ஒரு ஜெபமாக, ஒரு ஜெப தூபமாக கர்த்தர் கேட்கும்படியாக சோத்தரிக்கிறோம். ஆன்லைன்ல கேட்கிற நீங்களும் வேதத்தை எடுத்து சங்கீதம் 51:10 12 வரை உள்ள வசனத்தை சோத்தரிக்கிறோம். தேவ சமூகத்தில் மனதுருக்கத்தோடு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு. உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், சோத்திரிக்கிற நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும், உமது பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கனநித்திரையின் ஆவியை எடுத்து போடும். சத்தமா, எரிச்சலின் ஆவி வேண்டாம், பெருமையின் ஆவி வேண்டாம், எவன் பெரியவன் என்கிற ஆவி வேண்டாம். ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்போ. உள்ளத்திலே புதிதான ஆவி எங்களுக்கு தாரோ. நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து, ஆண்டவரே எங்க உள்ளத்திலே புதிதான ஆவி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை புதிய ஆவி உள்ள இருந்துச்சுன்னா அந்த தேவனுடைய பிள்ளையுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் கொஞ்சம் பார்த்துரோமா வேகமாக. 2 கொரிந்தியர் 5:17 இப்படி சொல்லுகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இன் கிரைஸ்ட் பீப்புளாக நாம் இருக்கணும், அவுட் கிரைஸ்டாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, ஆனால் இன் கிரைஸ்ட் பீப்புளா இருக்க மாட்டாங்க. சபையில் இருப்பாங்க, ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்க மாட்டாங்க. சோதரம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். கிறிஸ்தவனாக இருப்பது பெரிதல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். இன் கிரைஸ்ட் பீப்புளாக நீங்க இருந்தீங்கன்னா பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, யூ ஆர் எ நியூ கிரியேஷன். நீங்கள் புது சிருஷ்டியாக இருப்பீர்கள். பழையவைகள் எல்லாம் என்ன செய்யும், ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாகும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
பைபிள் இப்படி சொல்லுது. ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாயிருந்து, சோத்திரம், மாம்சத்தின்படி என்ன செய்யாமல் நடவாமல். அப்ப நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். ஒருவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டிருப்பானா அவங்க மாம்ச நடையா இருக்காது, மாறாக என்ன நடையா இருக்கும்? ஆவியின்படி நடப்பாங்க. அல்லேலூயா. அப்ப பைபிள் சொல்லுது கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்ப என்ன புரிந்து கொள்ளணும்? எல்லாரும் சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பேனானால் மாம்சத்தின்படி என் நடை இராமல் என் நடை ஆவியின்படி இருக்கும். ஹல்லேலூயா. நீ மாம்சத்தின்படி உன் நட இருந்தா ஆக்கினை தீர்ப்பு உனக்கு உண்டாயிரும், காண்டம்னேஷன் உனக்கு உண்டாயிடும். ஆனால் ஆவியின்படி நடப்பாயானால் உனக்கு எந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதான் பைபிள் சொல்லுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். அப்படியானால் பைபிள் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அந்த பழைய ஆவியெல்லாம் போயிடும். உள்ளத்தில் என்ன ஆவி உள்ளவனாய் மாறிடுறான்? புதிதான ஆவி உள்ளவனாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்திருப்பான். அவன் பேச்சு வித்தியாசமா இருக்கும், அவன் பார்வை வித்தியாசமா இருக்கும், அவனுடைய திங்கிங் வித்தியாசமாயிரும், அவனுடைய மன்னிக்கிற விதம் மாறிடும், சகித்து கொள்ற விதம் மாறிடும், ஏற்றுக்கொள்ற விதம், அவன் நியூ கிரியேஷனா மாறிடுவான். சோத்திரம். ஆண்டவரை ஒருவன் ஏற்றுக்கொள்றான்னா அந்த பழைய ஆளை ஒப்பு தட்டி டிங்கரிங் பண்ணி அப்படி ஒடுக்கலாம் தட்டி அப்படி மாற்ற மாட்டாரு. அவன் சிருஷ்டிப்பே புது சிருஷ்டிப்பா மாறிடுது. ஹல்லேலூயா. அவன் படைப்பே புது படைப்பா மாறிடுது. இப்போ பாருங்க, இந்த சீசன் இதுக்கு முன்னாடி எவன் பெரியவன், நீ பெரியவனா நான் பெரியவனா, யாரா பெரியவனா இருப்பாங்க, ஆண்டவரை இவங்களெல்லாம் அழிச்சிடலாமா கொன்னுடலாமா தீர்த்தரலாமான்னு ஒரு காலத்தில் பேசிக்கிட்டு இருந்த இப்போ சீசருடைய ஸ்பிரிட் இப்போ எப்படி மாறுது பாருங்க. அந்த புதிதான ஆவி உள்ள வந்துட்ட உடனே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. கவனிங்கள். 2:14. அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று, சோத்திரம், அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைக்கு என்ன கொடுங்கள்? செவி கொடுங்கள். அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று பிரசங்கம் பண்றான். அதுக்கு முன்னாடி நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்லிட்டு இருந்த பேதுரு, மத்தேயு, யாக்கோப்பு, யோவான், அந்திரேயா போன்றவங்களை மாறி பேதுரு பிரசங்கம் பண்றான். 11 பேர் பேதுருக்கு பின்னாடி ஸ்தோத்திரம். ஒரு ஆள் பிரசங்கம் பண்றான். எல்லாரும் கூட நின்றுக்கிட்டு அந்த பிரசங்க வல்லமை உள்ளதா இருக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே பக்கத்தில் நிற்கிறான். எவன் பெரியவன் என்கிற ஆவி அங்க கிரியை செய்யல. ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணுகிறான், மற்ற 11 பேர் சப்போர்ட்டா நிற்கிறாங்க. ஸ்தோத்திரம். அந்த எவன் பெரியவன் என்கிறாங்க ஆவி அங்க கிடையாது. இல்லை, ஏன்னா அவருடைய ஆவி என்ன செஞ்சிருச்சிங்க? மாறிடுச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளையே பாருங்க, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஒருமனம் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஐக்கியம் இல்லை. ஆவி உள்ள புதிதாக மாறின உடனே எல்லாருக்குள்ளும் அந்த ஒருமனம் வருது. சோத்திரம். பேதுரு பிரசங்கம் பண்றான், எல்லாம் கூட நிற்கிறாங்க. அதை கற்பனை பண்ணி பாருங்க. அந்த 11 பேரோடு கூட பேதுரு ஒருவனாய் 12வது நபராய் நின்று அவன் பிரசங்கம் பண்றான். அந்த பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பைபிள் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனின் ஊற்றப்படுகிற நல்ல தைலத்து ஒப்பா இருக்கிறது. அவன் தாடியிலும் அங்கியிலும் இறங்கி வருகிற நல்ல தைலமா இருக்கிறது. அது ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது. கர்த்தர் அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார்னு இருக்கு. ஹல்லேலூயா. பிரிந்திருக்கிறதுனால ஒரு எழுப்புதலும் வராதுங்க. சபையில் இருக்கிற ஆட்கள் ஒரு ஆள் சொன்ன அந்த அம்மத்தால் எல்லாம் ஆமென் செய்வோம்னு வரணும். அவன் என்ன சொல்றது, இவன் என்ன சொல்றது, இவன் சொல்றதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா உன் வேலை ஒன்றும் பாதிக்கப்படாது, தேவராஜ்யம் பாதிக்கப்படும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எதற்காக இருக்கிறோம்? சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய அவயவங்களா இருக்கிறோம். அல்லேலூயா.
சாத்தான் அவனும் அவனை சேர்ந்த தூதர்களும் இணைஞ்சு பூமியை கெடுக்கிற வேலையை அவன் செய்கிறாங்க. கெடுக்கிற சாத்தான் ஒரு மனதோடு செயல்படுறான். ஆனால் அந்த சாத்தானின் ராஜ்யத்தை இடித்து தேவராஜ்யத்தை கட்டுகிற நமக்குள்ளே பிரிவினைகள் இருக்குமானால் தேவராஜ்யம் நஷ்டப்படும். கொரிந்து சபையில் ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், ஒருவன் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், ஒருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறது பவுலுக்கு ஒரு பெரிய வேதனையாக இருக்கிறது. அவன் சொல்கிறான், என்னையா அவங்களுக்குள்ள பார்ட்டி இருக்குது, நான் அவனை சேர்ந்தவன் இவனை சேர்ந்தவன். நான் பவுல் அவங்களுக்காக சிலுவையில் மரித்தாரு, இன்னும் அவனை சேர்ந்தவன் இவனை சேர்ந்தவன் சொல்கிறீங்க. உன்னை பவுல் சொல்ல, நான் நட்டேன், அப்போல்லோ என்ன பாய்ச்சினான், நீர் பாய்ச்சினான், ஆனால் விளைய செய்தது கர்த்தர் தானே. நாம் எல்லாரும் ஏதோ நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு, ஆனால் அதை அக்செப்ட் பண்ணி அதை எழுப்புதலாய் மாற்றுகிறவர் தேவனாகிய கர்த்தர். நமக்குள்ளே பிரிவினை இருக்கக்கூடாது. இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கணும், ஆண்டவரே என் இருதயத்தில் அது மாதிரி வரக்கூடாதப்பா. ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணம் வருமானால் அது தேவனுடைய ஆவியினால் வருகிற எண்ணம் கிடையவே கிடையாது. அது நிச்சயமாகவே சாத்தானின் ஆவியாகத்தான் அது இருக்கும். அது பாருங்க, அந்த உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ள வந்த உடனே அந்த எல்லாரும் ஒன்றிணைந்து நிற்கிறாங்க. இன்னொரு வசனம் சொல்றேன் பாருங்க, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31, 32 பார்க்கவீங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்தது, ஒரு அசைவு வரணும்னா கூடணும், டுகெதர் கூடியிருந்தார்கள், அது ரொம்ப முக்கியம். இடம் அசைந்தது. அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டு நிரப்பப்பட்டு, அப்போ அவர்கள் கூடியிருந்தார்கள். அவர்கள் என்ன ஆவியினால் நிரப்பப்படுறாங்க, பரிசுத்த. அப்போ அவர்களுக்குள்ள ஒரு ஆவியானவர் உள்ள வராரு. தைரியமாக அவர்கள் அதை தேவ வசனத்தை என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. இப்போ இந்த ஆவி உள்ள வந்துட்ட உடனே மாற்றம் என்ன, 32 விசுவாசிகளாகிய திரள் கூட்டத்தார். எப்படிங்க, நல்ல கவனிங்க, விசுவாசிகளாகிய இந்த திரள் கூட்டத்தை 1000ன்னு சொல்றதா லட்சம்னு சொல்றதா எனக்கு தெரியல. திரள் கூட்டம்னா மச் மோர் பீப்புளா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? திரள் கூட்டத்தார் ஒரே இருதயமும். கூட்டம் திரளா தான் இருக்கு, ஆனா பல்வேறு இருதயம் அல்ல, திரள் கூட்டம், ஆனால் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். சத்தியம் புரிஞ்சவங்க கைகளை தட்டி, கூட்டம் திரள் தான், ஆனா இருதயம் ஒன்று, மனம் ஒன்று. ஆச்சரியமா இருக்குது பாருங்க, இது எப்படி பாசிபிள்? ஹவ் இஸ் பாசிபிள்? எப்படி பாசிபிளுங்க? வீட்டில் 5 பேர் இருக்க 5000 இருதயம் உண்டாகுதுங்க. காலையில் ஒன்று சொல்கிறோம், ராத்திரி ஒன்று சொல்கிறோம், இல்லை அது கிடையாதுன்றோம், இது கிடையாதுன்றோம். மனம் ஒரு குரங்கு, குரங்கு ஒரு இடத்துல தாவினே இருக்கும். குரங்கு பிடிச்ச மனத்தை வச்சுக்கிட்டே இருக்கிற விசுவாசியை நான் எப்படி நடத்துறதுன்னா, குரங்கு ஓட்டுற ஆளா நான் தோத்துறோம். ஆடுறா ராமா நான் குச்சை வச்சுக்கணும் ஆட்டிக்கினா இருக்கிறது தோத்துறோம். இப்படின்னா இப்படித்தான் இல்லையே. காரணம் என்ன? ஸ்பிரிட் சரியில்லை. ஆவியானவர் உள்ள சரியாவ நம்ம வச்சிட்டோம்னா, திரள் கூட்டம் இருந்தாலும் இருதயம் ஒன்னாத்தான் இருக்கும், மனம் ஒன்னாத்தான் இருக்கும். ஏன் ஆதி நாட்களை எழுப்புதல் வந்தது? விசுவாசிகள் திரளா இருந்தாங்க, ஆனா இருதயம் ஒன்னாதான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ரொம்ப மனசு கஷ்டம் தான் எனக்கு. நான் சில விஷயங்களெல்லாம் சொல்றது இல்லை, அது எனக்கும் ஆண்டவருக்கும் அழுதுட்டு நான் போயிடுவேன், சோத்தரிக்கணும். நான் யார்கிட்டையும் பேசி ஒன்று நான் நடத்த போகிறது கிடையாது. நான் அதை நிறைய நான் விட்டுட்டேன், அதை பேசுறது. ஏன் இப்படி இருக்கிறீங்க, இந்த சமாதானம் பண்ணுற வேலை அதுக்கு முன்னாடி செஞ்சு நான் ஓய்ஞ்சிட்டேன். நான் சோத்தரிக்கணும். ஆண்டவரே நீங்கள் பார்த்துங்க ஆண்டவரே, ஏதோ நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு போகிறேன், சோத்தரிக்கணும். இந்த சமாதானம் பண்ணுற வேலை, போய் உட்காந்து பேசுகிற வேலை எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உங்கள் ஆவி நான் நிரப்பப்பட்டா நான் என்ன பேசி நான் என்ன செய்ய போகிறேன்? இது தேவனுடைய ஊழியம். இது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ மெனக்கெட்ட தேவராஜ்யம் தாங்க பாதிக்கப்படும். எனக்கு நோக்கம் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படணும், கர்த்தருடைய ஊழியம் எழும்பணும். நீ பெரியவன் நான் பெரியவன் அதெல்லாம் இல்லைங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளோ காலம் இந்த பூமியில் வாழ போகிறோம்? நைட்டு படுத்து காலை எழுந்திருப்போமான்ற நிச்சயமில்லாத உலகத்தில் என்னென்னமோ போட்டு நம்ம சோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் வேஷம் சீக்கிரமாக என்ன செய்கிறது? கடந்து போகிறது. கவலையற்றவர்களாக இருங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமென்னு சொல்லுங்க. திரள் கூட்டம், ஆனால் ஒரே இருதயம். என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம்? ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒருவன் ஆகிலும் தனக்குரியவைகளை ஒன்றும் தன்னுடையதென்றே சொல்லவில்லை.
இது என்னது, இது என்னுடையது, இது எனக்கானது, இதை நான் விடமாட்டேன் என்று யாருமே சொல்லலை. ஒருவனும் தன்னுடையதை தன்னுடையதென்றே சொல்லவில்லை. எல்லாருடைய இருதயம் ஒரே இருதயம், ஒரே மனம். இது வாய்ப்பில்லை, இது பாசிபிளுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஆவி புதிய ஆவியானால் இதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு இன்னொரு விஷயம், இந்த ஆவி புதிய ஆவியா இருக்கிறதுனால அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்போஸ்தலர் 5:41 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராய் எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமா. இந்த வசனம் எனக்கு புரியவே இல்லை. அவமானத்துக்கு ஏங்க சந்தோஷப்படணும்? ஐயா, இந்த வசனத்தை நீங்க படிச்சிருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை வச்சு பாருங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராய் எண்ணப்பட்டபடினால் அவர்கள் என்ன அடைந்தார்களா? அப்படியானால் நான் சொல்லுகிறேன், அடுத்த ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். உங்கள் ஆவி புதிய ஆவியாக இருந்து வச்சுங்களேன், நீங்கள் உபத்திரவத்தை கூட சந்தோஷமாக எடுப்பீர்கள். உங்களுக்கு விளக்கம் புரியுதுங்களா? செய்தி உங்களுக்கு விளங்குதா, விளங்கலையா? எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய், கைகளை தட்டி கர்த்தரை சந்தோஷமாய் சந்தோஷப்பட்டாங்க. அதான் பைபிள் சொல்லுகிறது, உன்னை குறித்து சோத்திரம் தவறாய் பேசுவார்களானால் நீ கலிகூர்ந்து என்னப்படு, சந்தோஷப்படு. உன் பலன் எப்படி இருக்கும்? மிகுதியா இருக்கும். உன் பலன் மிகுதியா இருக்கும். உன்னை தப்பா சொல்றாங்களா, உன்னை தவறா விமர்சனம் பண்றாங்களா, தவறா உன்னை சொல்றாங்களா, அதை சந்தோஷமா என்ன. அதுக்காக புடவையை வச்சு கட்டிக்கிட்டு மீசையை முறுக்கிக்கின்னு அந்த ஏற்கனவே நல்லா இல்லாத மூஞ்சியை இன்னும் ரப்பா வச்சுக்கின்னு நிற்காத. தோத்திரம். நான் சொல்கிறேன், நீ ரப்பா வச்சனா நீ சீக்கிரம் கேள்வி ஆகிடுவேன். நீ என்ன இதை போட்டாலும் சுருங்கிடும். நான் சொல்கிறது மெடிக்கல் சயின்ஸு சொல்கிறேன். இந்த முறைச்சிக்கினே இருக்கிறான் பாருங்களேன், அவன் சீக்கிரமாக கிழவன் ஆகிடும். மூஞ்சி கிழமூஞ்சி ஆகிடும், எல்லாம் சுருங்கிடும். நீ என்ன போய் ஃபேஷியலை பண்ணு, என்ன நீ ஃபவுண்டேஷனை போடு, என்னத்தை நீ பண்ணு, அது சுருங்கிடும். முகத்தில் சுருக்கம் வந்துடும். நீ சிரித்த முகத்தோடு இரு. பாடுகளின் நடுவில் சந்தோஷப்படு. ஏன்னா கோபப்படுவதற்கு நிறைய நரம்புகள் வேலை செய்யணுமா? ஆமாம், நிறைய நரம்புகளுக்கு நீ வேலை கொடுத்து நீ ஏற்கனவே அசிங்கமான மூஞ்சா இருக்கிற நீ இன்னும் பேரசிங்கமாக மாறிடுவ. தோத்திரம். ஆனால் நீ அழகா மாறணும்னா தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து சிரித்த முகத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செஞ்சா உன் முகமே அழகா இருக்கும். அல்லேலூயா. என் முகம் ஏன் அழகா இருக்கு? நான் எப்போதும் என்னை சமாதானமாக வச்சிருக்கிறேன். சோத்திரம். நீ பாஸ்டர் நீங்கன்னா அழகாவா இருக்கிறீங்க. நான் அழகா இருக்கிறேன் நான் சொல்கிறேன் பார்த்தோம். அல்லேலூயா. அதனால நீ முறைச்சி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நீ எதுவும் நீ செய்ய போறது இல்லை. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாடுகளில் என்னப்பட்டாங்க அவங்க? அவமானத்துக்கு பாத்திர என்னப்பட்டாலும் அதை எப்படி பார்க்கறாங்க? சந்தோஷமாய். இந்த ஆவி அங்க தாருன்னு கைதட்டி ஒரு முறை கேளுங்க ஆண்டவர்ட்ட. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 50லிருந்து நான் ஒரு வசனத்தை படிக்கிற பாருங்க. சோத்திரம். அதில் பாருங்க, யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து, பவுலையும் பர்னபாவை என்ன செய்யும்படி செய்து, துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை என்ன செஞ்சாங்க? சொல்லு, நல்ல கவனிங்க. அப்போ இங்க பவுலும் பர்னபாவை துரத்துறாங்க, அவர்களை துன்பத்துக்கு உட்படுத்துறாங்க, பிரச்சனைக்கு உள்ளப்படுத்துறாங்க. ஆனா அதை பவுலும் பர்னபாவும் எப்படி எடுக்கிறாங்க? அந்த துன்பத்தை, அந்த உபத்திரவத்தை எப்படி எடுக்கிறாங்க? 51 இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு, பிரச்சனை என்ன செய்யறாங்க? தூசி மாதிரி. நீ என்னை துன்பப்படுத்தினா என்ன, என்னை அசிங்கப்படுத்தினா என்ன, நீ கேவலப்படுத்தி பேசினா என்ன, ஆனால் அதை எப்படி உதறி போடுறாங்க?
ஒரு தூசியை உதறி போடுவதை போல உதறி போட்டு அவங்க அடுத்த ஊழியத்துக்கு புறப்பட்டு போறாங்க. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்க நன்மை ஒன்றும் நடக்கல. துன்பம், துரத்தப்படுதல், பாடுகள், கஷ்டம். ஆனா அதன் நடுவில் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த புதிய ஆவி உள்ள வந்துருச்சுன்னா பாடுகளில் உபத்திரவங்களில் உங்களால் சந்தோஷமா இருக்க முடியும். தட் இஸ் த நியூ ஸ்பிரிட். இந்த புதிய ஆவி உங்களுக்கு வேண்டாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அநேக உபத்திரவத்தின் வழியாக தான் நம்ம எங்கே போனோம்? பரலோகத்துக்கு போனோம். சோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சு மத்தியில் நடக்கிறதல்ல. அது நெருக்கமும் இடுக்கமுமான வாசல். அது துன்பமான வழிதான். அது துயரமான வழிதான். நீங்கள் துன்பப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துயரப்படுகிறவர்களை பைபிள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்களே ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே துயரம், துன்பம், சபையில் அதை சொல்லிட்டான், இதை சொல்லிட்டான், நீ அப்பதான் சிரிக்கணுமே, சந்தோஷப்படணும். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, உன் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் எப்படி இருங்கள்? நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நீங்கள் பாக்கியவான்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்கும்? மிகுதியா இருக்கும். சோத்திரிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆவி புதிய ஆவியா மாறிடுச்சுன்னா சோத்திரிக்கிறோம். பாடுகளில் அவர்கள் என்ன பண்றாங்க? சந்தோஷப்படுறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவி புதிதாக மாறுமானால் சோத்திரிக்கிற அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், வேக வேகமாக 5ஆம் அதிகாரம் அவருடைய 12வது வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்கள் கைகளினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு. பாருங்க, அந்த ஆவி உள்ள வந்துட்டோம். அப்போஸ்தலர் நாட்களே எல்லாருக்குள்ளே என்ன இருக்குதுங்க? ஒரு மனம் இருக்குது. ஒருமனப்பட்டு சாலமோனின் மண்டபத்தில் இருந்தார். இந்த சபை ஒரு சாலமோனின் மண்டபம். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இந்த சாலமோன் மண்டபத்தில் நாம யாரா இருக்கணும்னா தனித்தனியாக பிரிந்து சபையில் இருக்கக்கூடாது. ஒரு மனமாக இருக்குமானால் கர்த்தர் நம்மை கொண்டு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார். அல்லேலூயா. ஒரு சண்டே கிளாஸ் ஊழியமாக இருக்கட்டும், ஒரு கிராம ஊழியமாக இருக்கட்டும், நம்ம போகிற இடங்களில் கர்த்தர் நம்முடைய கைகளினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டுமானால் நமக்குள்ளே அந்த ஒரு மன ஆவி இருக்குமே ஆனால் கர்த்தர் அந்த ஊழியத்திலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்னு நம்புறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே அதனால தான் நீங்கள் அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 10 வரைக்கும் பார்க்கும்போது பேதுரு, யோவான் 2 பேரும் சேர்ந்து வராங்க. 2 பேர் பெரிய அப்போஸ்தலர்கள். 2 பேர் பிரிந்து இல்லை, 2 பேர் சேர்ந்து ஜபாலயத்தில் வரும்போது ஒரு பிறவி சப்பானி மானை போல என்ன செய்கிறான்? துள்ளி எழும்புகிறான். காரணம், அந்த 2 பேருக்குள் இருந்த ஒரு மனம் அங்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் அங்கு கொண்டு வருகிறது. ஆமே என்ன சொல்லுங்க. அப்போ சபையில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேர் அந்த ஒரே ஆவியோடு, ஆவியாகிய கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தில் நாம் ஒன்றிணையும் பொழுது நம்முடைய கைகளினாலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் ஊழியங்களிலே செய்வார். ஆமே என்ன சொல்லுங்க. அல்லேலூயா. யாருமே பூர்ணர் கிடையாதுங்க. சோத்திருக்கிறோம். எல்லாரையும் நம்ம அனுசரித்து, நம்முடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம கௌரவம் முக்கியம் கிடையாது, நம்முடைய தன்மானம் அங்கே முக்கியம் கிடையாது. நமக்கு என்ன கிடக்குதுங்க? பிளாட்ஃபாரம். நம்மளாம் ஒரு காலத்தில் பிளாட்ஃபாரம், ஏதோ தேவனால பிளாட்டில் வாழறோம், இல்லாட்டினா பிளாட்ஃபாரம் தான் நம்ம சோத்தரிக்கிறோம். சொல்லுங்க, நாங்கெல்லாம் பிளாட்ஃபாரம் தான், இயேசுவினால பிளாட்டில் வாழறோம். அப்படி ஆமேன்னு சொல்றவன் கையில தட்டி கர்த்தரை சோத்திரம். அல்லேலூயா. இதில் வேற ரொம்ப பெரிய நம்ம இங்கேருந்து வந்த மாரி உன் லட்சணம் உனக்கே தெரியும். நாம் என்ன நிலைமையில் கடந்தோம், என்ன கதியாக கடந்தோம். ஒரு வாழனாறு மெதிக்கப்படுவதற்கு ஏதாய் தூக்கி எறியப்படுவதற்கு ஏதுவாக ரத்தத்தில் நிர்வாணமாக எவனும் விசாரிக்காத எல்லாரும் ஏறி போகிற ஒரு நபராக மதிக்கப்படாதவர்களாக இருந்த நமக்கு இந்த கௌரவம் இயேசுவினால, இந்த புண்ணியம் இயேசுவினால, இந்த கிருபை இயேசுவினால, இந்த மேன்மை இயேசுவினால, இந்த உயர்வு இயேசுவினால வந்துச்சு. அங்கே என்ன உங்கள் பேருக்கு என்ன பெரிய கௌரவம்? அவர் என்னை இப்படி சொல்லிவிட்டார், இவர் என்னை இப்படி சொல்லிவிட்டார், அதனால் நான் ஊழியம் செய்ய மாட்டேன். நீ பெரிய இதுன்னு வச்சுக்க, தோத்திரம். அல்லேலூயா. அதெல்லாம் சில ஆள்லாம் பார்த்தா என்னுடைய அப்படியே அப்படி வரும் எனக்கு தோத்திரம். அன்பு இல்லை,
தோத்திரம். உங்களுக்கே புரியும் அது சோத்திரம். ஆகவே இந்த கடைசி காலத்தில் சாத்தானுக்கு நம்ம என்ன கொடுக்கூடாதுங்க, இடம் கொடுக்கூடாது. நம்முடைய ஊழியத்தின் மூலம் அற்புதங்கள் அடையாளம் நடக்கணும்னா நமக்குள்ள ஒரு மனதின் ஆவி. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த ஆவி உள்ள வந்துருச்சுனால அப்போஸ்தலர் 17:6 நான் வாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிடத்திலே இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் என்ன செய்திருக்கிறார்கள், வந்திருக்கிறது. கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஊழியம் செய்கிற சீஷர்கள் அவங்கள வந்து அதிகாரிகள் இழுத்து கொண்டு வராங்க. இழுத்து கொண்டு வந்து அதிகாரிகிட்ட கொடுக்குறாங்க. சொல்றாங்க உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. பாருங்க, இது பழைய ஆவி அவர்களுக்குள்ள இருக்கும்போது கவனிக்கணும் நல்ல. உலகம் அவர்களை கலக்கினது. உலகம் அவர்களை கலக்கினது. பைபிள் சொல்லுகிறது உலக கவலை, உலகத்தின் சிற்றின்பம், உலகத்தின் மயக்கம் அவர்கள் பலன் கொடாதபடி அவர்கள் என்ன செய்துகிற நெருக்கி போடுது. உலகம் ஒருத்தவனை கலக்குது. அப்போ உன் ஆவி பழைய ஆவியா இருந்தா உலகம் உன்னை கலக்குது. சோத்திரிக்கிறோம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ புதிய ஆவி உடையவனா இருந்தா நீ உலகத்தை கலக்கிறவனாக இருப்பாய். சத்தியம் புரிஞ்சவன் கையை தட்டி ஹல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க. பழைய ஆவி எனக்குள்ள இருக்குமானால் உலகம் என்ன கலக்கிட்டு இருக்கும். ஆனா எனக்குள்ள புதிய ஆவி இருக்குமானால் நான் உலகத்தை கலக்கிறவனாக. சத்தியம் புரிஞ்சவன் நல்ல கையை தட்டி வாயை திறந்து, உலகம் உன்னை கலக்க கூடாது, உலகம் உன்னை குழப்ப கூடாது, உலகம் உன்னை டாமினேட் பண்ணக்கூடாது, உலகம் உன்னை ஓவர் கம் பண்ணக்கூடாது, உலகம் உன்னை அழுத்தக்கூடாது. நீ தேவனுடைய ஆவி உடையவனா இருந்து அந்த உலகத்தை நீ இயேசுவின் நாமத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை கொண்டு அந்த உலகத்தை நீ கலக்கணும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. உலக மயக்கம், உலகத்தின் ஐஸ்வர்யம் நம்மளை போட்டு கலங்குது. சில நேரத்தில் மரியாலே நீ பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என்ன செய்கிற, கலங்குகிற. உலகம் கலக்கு. சிலவங்க சொல்லுவாங்க ஒரே கலக்கமாக இருக்கு பாஸ்டர், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் புதிய ஆவியை உடையவன் உலகம் நீ என்னைய கலக்கிற, நான் உன்னை கலக்கிறேன். தோத்திரம். அல்லேலூயா. காப்பில போட்டு சர்க்கரை போட்டு கலக்கிற மாதிரி அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் புதிய ஆவி உள்ள இருந்ததுனால அவர்கள் உலகத்தை கலக்குனாங்க. அதை இங்கிலீஷ்ல சோத்திருக்கிற நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அந்த வார்த்தை இப்படி வருது, கலக்குனாங்கன்னு போட்டிருக்கு. அதுல வேர்ல்ட் அப்சைட் டவுன் have come to here tune இருக்கு. அதாவது உலகத்தை அவர்கள் தலைகீழாய் மாற்றினார்கள் இருக்கு. சோத்திருக்கிறோம். இங்கிலீஷ்ல பாருங்க, அது கலக்குகிறார்கள் இருக்கு, அங்க அப்சைட் டவுன் இருக்கு. அப்போ வேர்ல்ட என்ன பண்றாங்க, அப்படி இப்படி இருக்கிறத தூக்கி அப்படி கவுக்கணும். தோத்திரம். நான் சொல்றேன், உன் ஆவி புதிய ஆவியா இருக்குமானா நீ உலகத்தையே தலைகீழா மாற்ற முடியும். நம்புறவங்க கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். துக்கத்தை சந்தோஷமா மாற்ற முடியும், புலம்பல் ஆனந்த களிப்பா மாற்ற முடியும். ஹல்லேலூயா. கண்மலைகளை தண்ணீர் தடாகமா மாற்ற முடியும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய ஸ்தோத்திரம் எல்லா வேதனைகளை நன்மையா நீ மாற்ற முடியும். உனக்குள்ள புதிய ஆவி இருக்குமானால் நீ எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்ற முடியும், உலகத்தை கலக்க முடியும். எப்போ அந்த நியூ ஸ்பிரிட் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. பழைய ஆவி வேண்டாம் ஆண்டவரே, எரிச்சலின் ஆவி வேண்டாம், பழி வாங்கும் ஆவி வேண்டாம், கனநித்திரையின் ஆவி வேண்டாம், உலகத்தின் ஆவி வேண்டாம், அவிசுவாசத்தின் ஆவி வேண்டாம், ஒரு மனதை குலைக்கிற ஆவி வேண்டாம். சொல்லுங்க. நல்ல ஆவி, விசுவாசத்தின் ஆவி, பரிசுத்த ஆவி, ஒரு மனப்பாட்டின் ஆவி, உலகத்தை கலக்குகிறவர்களாக, ஹல்லேலூயா, பாடுகளிலும் சந்தோஷப்படுகிறவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறவர்களாக எங்களை மாற்றுமான்னு சொல்லி எல்லா கைகளை தட்டி வாய்களை திறந்து ஒரு நிமிடம் நல்ல ஆவியில நிறைந்த ஆண்டவரே, என்னையும் எங்கள் சபையும் இந்த கடைசி நாட்களிலே நீர் அப்படி மாற்றுவீராக.
அப்படி நடத்துவீராக, அப்படி நிரப்புவீராக. நல்ல கையை தட்டி ஒரு நிமிடம் ஆவியில நிறைந்து ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுத்தவர்களாக. ஆண்டவரே, நாங்கள் பழைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக அல்ல, பழைய ஆவியினாலே நாங்கள் உருவாக்கப்படுகிறவர்களாக அல்ல, புதிய ஆவியினால் எங்களை நிரப்போம் 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 நிரப்பும் ஆண்டவரே. ஒரு நிமிடம் அப்படியே கையை தட்டி ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. ஓ, ஆவியில நிறைந்த அந்நிய பாஷையை பேசி ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிடத்துக்கு ஒப்பு கொடுங்க. வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, பிரதர், சிஸ்டர், ஹல்லேலூயா. பழைய ஆவி அல்ல, புதிய ஆவி, உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய், உலகத்தை கலக்கிறவர்களாய், பாடுகளின் நடுவிலே சந்தோஷப்படுகிறவர்களாய், திரள் கூட்டமாய் இருந்தாலும் ஒரே இருதயத்தார், ஒரே மனமும் உடையவர்களாக என்னையும் எங்கள் திருச்சபையும் ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அந்த சீஷர்களுக்குள்ளே இருந்த அந்த புதிய ஆவி எங்களை நிரப்பட்டும், எங்களை அனலாக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க அப்பா. கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே, கிருபை இருக்கட்டும். பிரைஸ் எல்லாம்